திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதா மக்கள் தென்காசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டமாக்கியிருக்காங்க. தென்காசி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தாறு, மாஞ்சாலை இப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போல மக்கா. சொர்க்கத்தில் பாதி தான் நம்ம ஊர் தென்காசி. ஆனால் அப்படிப்பட்ட தென்காசிக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால் அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு தெரியும், ஒரு சில பேத்துக்கு தெரியாது. அதை நான் சொல்லுதேன் மக்கா. நம்ம தென்காசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பராக்கிரம பாண்டிய மன்னன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பராக்கிரம பாண்டிய மன்னனோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வராரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனவுல சிவபெருமானோட பக்தர்கள் எல்லாருமே காசிக்கு நடந்து போறாங்க. ஆனால் போற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்கள் எல்லாருமே இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பராக்கிரம மன்னன் வந்து யோசிக்காரு, சரி ரைட்டு நம்மளோட சிவபெருமானோட பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போகிறதுக்கு மட்டும் இறந்துட்டாங்க, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காசி கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு அந்த காசி கோபுரத்தை நம்ம தென்காசியில் கட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காசியோட கோபுரம் நம்ம ஊரில் இருக்கிறனால, அதாவது தென்மண்டத்திலேயே